வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். காலாப்பட்டு தொகுதியில் தீக்குளித்து உயிரிழந்த குடும்பத்தினரின் வாரிசுகளுக்கு கருணை தொகை சட்டப்பேரவை அலுவலகத்தில் வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. திமுக இளைஞரணி சார்பில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழா பேச்சு போட்டி. 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்பு. வெளி மாநிலத்திலிருந்து புதுச்சேரிக்கு வருகை தரும் அனைவரின் உயிர் மற்றும் உடைமைகளுக்கு உரிய பாதுகாப்பினை உறுதிப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தல். புதுச்சேரி பழங்குடியினர் விடுதலை இயக்கம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். புதுச்சேரியில் அரசு வேலை தேடும் பட்டதாரி இளைஞர்கள் அமைதி பேரணியாக சென்று முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து கோரிக்கை மனு. விளம்பர இடைவேளைக்கு பிறகு இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதியில் தீக்குளித்து இறந்தவரின் வாரிசுகளுக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து கருணை தொகையினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளைச்சாவடி கங்கையம்மன் கோவில் வீதி 66ஆம் எண்ணில் வசித்து வந்த கலைச்செல்வி காலாப்பட்டு காவல் நிலையத்தில் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். கடந்த 2023ஆம் ஆண்டு நடந்த சம்பவத்தை தொடர்ந்து அவரது கணவர் சந்திரன் முதலமைச்சர் நிவாரண நிதிக்காக விண்ணப்பித்திருந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு அவரும் தற்கொலை செய்து கொண்டு இறந்துவிட்டார். தற்போது சந்திரன் மற்றும் அவரது மனைவி திருமதி கலைச்செல்வி ஆகிய இருவரும் இல்லாத நிலையில் அவர்களது 2 பிள்ளைகள் சந்திரனின் தாயார் திருமதி கிருஷ்ணவேணி பராமரித்து வளர்த்து வருவதால் திருமதி கிருஷ்ணவேணியிடம் கருணை தொகையாக முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 20 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் தனது அலுவலகத்தில் வழங்கினார். அதேபோல் காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆலங்குப்பம் சஞ்சீவி நகரை சேர்ந்த கந்தன் என்பவரது மூத்த மகன் அவினாஷ் மின்கம்பம் விழுந்து கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 16ஆம் தேதி உயிரிழந்தார். அவரது குடும்பத்திற்கு கருணை தொகையாக முதலமைச்சரின் நிவாரண நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். மேலும் ஆலங்குப்பம் சஞ்சீவி நகரை சேர்ந்த ராஜேந்திரன் எதிர்பாராத விபத்தில் இறந்ததை தொடர்ந்து ஆதிதிராவிட நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் எதிர்பாராத விபத்தில் இறந்தவர்களுக்கான இழப்பீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் அவரது மனைவி வசந்திக்கு 10 லட்சம் ரூபாய் கருணை தொகை வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வசந்தி மற்றும் அவரது குடும்பத்தினர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், காலாப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி திமுக இளைஞரணி சார்பில் நடத்தப்பட்ட பேச்சு போட்டியில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி 100 இளம் பேச்சாளர்களை தேர்வு செய்யும் பொருட்டு திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தலின் பேரில் திமுக இளைஞரணி செயலாளர், தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாவட்டம் தோறும் கல்லூரி மாணவர்களுக்கு பேச்சு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில திமுக இளைஞரணி சார்பில் கலைஞர் நூற்றாண்டு பேச்சு போட்டி புசி வீதியில் உள்ள ரோஷ்மா திருமண நிலையத்தில் தொடங்கியது. இப்போட்டிக்கு வருகை புரிந்தவர்களை மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் எம்எல்ஏ வரவேற்று பேசினார். மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி போட்டியை துவக்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினார். மாநில அவைத் தலைவர் எஸ் பி சிவகுமார், துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி எம்எல்ஏ, பொருளாளர் செந்தில்குமார் எம்எல்ஏ ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் டாக்டர் நிதிஷ் தொகுத்து வழங்கினார். இப்போட்டியில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் பயிலும் 300 மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு அவர்களுக்கு வழங்கப்பட்ட கலைஞரின் என் உயிரினும் மேலான என்ற தலைப்பில் தொடங்கி என்றென்றும் பெரியார் ஏன், அண்ணா கண்ட மாநில சுயாட்சி, கலைஞரின் தொலைநோக்கு பார்வை, மானமிகு சுயமரியாதைக்காரர் கலைஞர், கலைஞர் நவீன நாட்டின் சிற்பி, இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், சமூக நீதி காவலர் கலைஞர், பேசி வென்ற இயக்கம், திராவிட மாடல் நாயகர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தமிழ்நாடு குடும்பங்களில் திமுக போன்ற தலைப்புகளில் பேசி தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்த பேச்சு போட்டிக்கு தலைமை கழகம் மேலிட பார்வையாளராக மாநில இளைஞரணி துணை செயலாளர் பிரபு மற்றும் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் தமிழன் பிரசன்னா, பத்மபிரியா, கந்திலி கரிகாலன், பிரகதீஸ்வரன், அருள் எழிலன், ஆடுதுறை உத்ராபதி ஆகியோர் நடுவர்களாக இருந்து போட்டியை வழிநடத்தினர். போட்டியில் பங்கேற்ற முதல் 22 மாணவர்களுக்கு இளைஞரணி சார்பில் 10,000 ரூபாய் பண முடிப்பு, சான்றிதழ், பரிசு பொருட்கள் வழங்கப்படுகின்றன. மேலும் இப்போட்டியில் தேர்வு செய்யப்படும் முதல் 3 மாணவர்கள் தமிழ்நாடு அளவில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பினையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் கையால் கலைஞர் நூற்றாண்டு கோப்பை மற்றும் பரிசுகள் பெறும் வாய்ப்பையும் பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பேச்சு போட்டியை மாநில இளைஞரணி துணை வைப்பாளர்கள் டாக்டர் நிதிஷ், முகிலன், தாமரை கண்ணன், ரெமி எட்வின், உத்தமன், கிருபாசங்கர், அகிலன், சந்துரு, தமிழ்பிரியன், பதுலுதீன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, சண்குமாரவேல், லோகையன், ஆறுமுகம், அருச்செல்வி, பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், கார்த்திகேயன்,
பிரபாகரன், தங்கவேலு, செந்தில்குமார், அமுதாகுமார், தொகுதி செயலாளர்கள் சக்திவேல், நடராஜன், திராவிடமணி, சக்திவேல், வடிவேல், ஆறுமுகம், ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வெளி மாநிலங்களிலிருந்து புதுச்சேரிக்கு வருகை தரும் மக்களின் உயிர் மற்றும் உடைமைகளுக்கு உரிய பாதுகாப்பினை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி பழங்குடியினர் விடுதலை இயக்கம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. வெளி மாநிலங்களிலிருந்து புதுச்சேரிக்கு வருகை தரும் அனைவரின் உயிர் மற்றும் உடைமைகளுக்கு உரிய பாதுகாப்பினை உறுதிப்படுத்திட வேண்டும் என்றும், சிதம்பரம் பழங்குடி வெள்ளிமலையின் படுகொலைக்கு உரிய நீதியும் இழப்பீடும் கிடைத்திட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி சுதேசி மில் அருகில் நடத்தப்பட்டது. மாநில செயலாளர் ஏகாவன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பாவாணன், இருளர் பாதுகாப்பு சங்கம் தலைவர் கல்விமணி, ரமேஷ்நாதன், லோகு ஐயப்பன், வள்ளுவன், புருஷோத்தமன், பிரகாஷ், ராமசாமி, முருகானந்தம், தீனா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளாக பங்கேற்றனர். பாண்டிச்சேரி அமச்சூர் டென்னிகார்ட் சங்கத்தின் ஆதரவுடன் தமிழன் விளையாட்டுக் கழகம் சார்பில் நடத்தப்பட்டு மாநில அளவிலான 29வது ஜூனியர் மற்றும் சப் ஜூனியர் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா வழங்கி பாராட்டினார். பாண்டிச்சேரி அமச்சூர் டென்னிகாய்ட் சங்கத்தின் ஆதரவுடன் தமிழக விளையாட்டுக் கழகம் கொம்பாக்கம் இணைந்து நடத்திய மாநில அளவிலான 29வது சப் ஜூனியர் மற்றும் ஜூனியர் சிறுவர் மற்றும் சிறுமியர் பங்கேற்ற டென்னிகாய் போட்டியின் பரிசளிப்பு விழா கொம்பாக்கம் தமிழன் விளையாட்டு திடல் பகுதியில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தமிழன் விளையாட்டுக் கழக செயலாளர் அந்துவான் வரவேற்பு உரையாற்றினார். இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திமுக மாநில கழக அமைப்பாளர் சிவா கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டியினை துவக்கி வைத்து பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மேலும் சிறப்பு விருந்தினராக பாகூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், சமூக சேவகர் தீப்பொறி ஐயனாரப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திமுக மாநில இளைஞரணி துணை வைப்பாளர் வழக்கறிஞர் தமிழ்பிரியன், பாண்டிச்சேரி அமச்சூர் டென்னிகாய்ட் சங்க செயலாளர் வழக்கறிஞர் தினேஷ் உட்பட ஏராளமானோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். தொடர்ந்து வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியின் நிறைவாக பாண்டிச்சேரி அமச்சூர் டென்னிகாய்ட் சங்க அணித் தலைவர் செல்வராஜ் நன்றி கூறினார். தங்களது பல்வேறு கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என புதுச்சேரி அங்கன்வாடி பணியாளர்கள் நலச்சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன், தலைவர் ரவிச்சந்திரன், அங்கன்வாடி ஊழியர் சங்கத்தின் தலைவி ராஜலட்சுமி, செயலாளர் தமிழரசி, பொருளாளர் செல்வராணி, அமைப்பு செயலாளர் சத்யா, லலிதா ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அவர்கள் முக்கிய கோரிக்கைகளான மாத இறுதி நாளில் ஊதியம் வழங்க வேண்டும் என்றும், 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் எனவும், நிலுவையில் உள்ள போனஸ் மற்றும் பஞ்சப்படி போன்றவற்றை காலத்தோடு வழங்க வேண்டும் என்றும், 3 ஆண்டுகள் பணி முடித்த ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்தவர் அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்வது உள்ளிட்ட கோரிக்கைகளை புதுச்சேரி அரசு விரைவில் தீர்க்க வலியுறுத்துவதாக தெரிவித்தனர். புதுச்சேரி ஆரம் அறக்கட்டளை நிர்வாக இயக்குநர் முருகேசன் தலைமையில் 70க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் புதுச்சேரியில் புகழ்பெற்ற முதியோர் இல்லமான ஹெல்பேஜ் இந்தியாவிற்கு சென்று அங்குள்ள முதியவர்களுக்கு பல்வேறு புதிய ஆடைகளை மற்றும் நன்கொடைகளை வழங்கினர். புதுச்சேரியில் ஹெல்பேஜ் இந்தியா எனும் முதியோர் இல்லத்தை சத்யபாலன் என்பவர் வழி நடத்தி வருகிறார். இந்நிலையில் ஆரம் அறக்கட்டளையை சேர்ந்த சுமார் 70 பணியாளர்கள் அதன் நிர்வாக இயக்குநர் முருகேசனுடன் 100க்கும் மேற்பட்ட முதியோர்கள் வசிக்கும் புகழ்பெற்ற முதியோர் இல்லமான ஹெல்பேஜ் இந்தியாவிற்கு சென்றனர். அங்கு அமைதியான சூழலில் வந்தவர்கள் அன்புடன் வரவேற்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து ஆரம் அறக்கட்டளையை சேர்ந்த நிர்வாக இயக்குநர் முருகேசன் அங்குள்ள முதியவர்களுக்கு நன்கொடையை வழங்கினார். மேலும் வீட்டின் வளாகத்தில் 40 தென்னை மரக்கன்றுகளை நடும் முயற்சியாக தென்னை மரக்கன்றுகளை அவர் நிர்வாகத்தினரிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அந்த முதியோர் இல்லத்தில் வசிக்கும் முதியவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆரம் அறக்கட்டளையின் நிர்வாக இயக்குநர் முருகேசன் மற்றும் பணியாளர்கள் இசை மற்றும் நடனம் மூலம் முதியோர்களை மகிழ்வித்தனர். காலத்தால் அழியாத பழைய பாடல்களை வாசித்து வயதானவர்களுக்கு மகிழ்ச்சி அளித்தனர். அனைவரையும் மகிழ்விக்கும் வகையில் குடியிருப்பாளர்கள் தாங்களாகவே வேடிக்கையில் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து முதியோர்களை ஆதரிப்பதற்கென்று அவரது தொலைநோக்கு பார்வையுடன் ஆரம் அறக்கட்டளை நிர்வாக இயக்குநர் முருகேசன் அந்த வீட்டிற்கு பல தாராள நன்கொடைகளை வழங்கினார். மேலும் அந்த முதியோர் இல்லத்தில் வசிக்கும் அனைத்து முதியவர்களுக்கும் புதிய ஆடைகளையும் சிந்தனை மிக்க பரிசுகளையும் அவர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சி ஆரம் அறக்கட்டளையின் சமூக பொறுப்புணர்வை ஆழப்படுத்தியது மட்டுமல்லாமல் அதன் நிர்வாக இயக்குநர் முருகேசன் உள்ளடக்கிய முதியோர்களுக்கான இரக்கம் மற்றும் அக்கறையில் பகிரப்பட்ட பார்வையை வலுப்படுத்தியது.
புதுச்சேரி அரசிதழில் பதிவு பெறாத குரூப் பி மற்றும் குரூப் சி பணியிடங்களுக்கான வயது தளர்வை நீட்டிக்க வேண்டி புதுச்சேரியில் அரசு வேலை தேடும் பட்டதாரி இளைஞர்கள் அமைதி பேரணியாக சென்று முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். புதுச்சேரியில் அரசு வேலை தேடும் பட்டதாரி இளைஞர்கள் நீண்ட காலமாக அரசு வேலைக்கான போட்டித் தேர்வுகளுக்கு கடுமையான பயிற்சி எடுத்து காத்துக் கொண்டுள்ளனர். இதில் ஆயிரக்கணக்கானோர் வயது தகுதியை கடந்து வெளியேறும் நிலையில் உள்ளனர். இந்நிலையில் பிற யூனியன் பிரதேசங்களிலும் மத்திய அரசு நிறுவனங்களிலும் குரூப் பி மற்றும் குரூப் சி பணியிடங்களுக்கான நேரடி நியமனத்தில் கொரோனா தொற்று காலத்தின் காரணமாக வயது தளர்வு அளித்துள்ளது. இதுபோல் புதுச்சேரியிலும் அறிவிக்கப்பட்ட குரூப் பி மற்றும் குரூப் சி பணியிடங்களுக்கு வயது தொடர்பை நீட்டிக்க வேண்டும் என கோரி 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒன்றிணைந்து அமைதி பேரணியாக சென்று கோரிக்கை மனுவை முதலமைச்சர் ரங்கசாமியிடம் அளித்தனர். இந்த அமைதி பேரணி சுதேசி மில்லில் தொடங்கி மறைமலை அடிகள் சாலை, அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சென்று முதலமைச்சர் அலுவலகத்தில் முடிவடைந்தது. முத்தியால்பேட்டை சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கு மடிக்கணினி, மிதிவண்டி மற்றும் மழை அங்கிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் வழங்கினார். முத்தியால்பேட்டையில் சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் திங்கட்கிழமையன்று மாணவிகளுக்கு மடிக்கணினி, மிதிவண்டி மற்றும் மழை அங்கி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு மடிக்கணினி, மிதிவண்டி மற்றும் மழை அங்கிகளை வழங்கினார். தெய்வ திரு சின்னாத்தாவின் வண்ண நிழற்படத்தை திறந்து விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளையும் அவர் வழங்கினார். மேலும் நாட்டு நலப்பணி திட்ட மாணவிகளுக்கு அங்கிகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். தெய்வ திரு சின்னாத்தாவின் மகன் பாலசுப்ரமணியன் சிறப்பு விருந்தினராக இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர் சாய் வர்கீஸ் தலைமை தாங்க பொறுப்பாசிரியை தனலட்சுமி வரவேற்றார். தலைமை ஆசிரியை இக்னேஷியஸ், இசைக்கூடம் மேரி சபீனா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிறைவாக பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியை அருள் பொற்றது நன்றி கூறினார். விரிவுரையாளர் துர்காதேவி மற்றும் விரிவுரையாளர் பாரதி பாலா உள்ளிட்ட பலர் நெறியாழ்வை செய்தனர். இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர் பெருமக்கள், மாணவிகள், ஊழியர்கள் மற்றும் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர். குயவர்பாளையம் சாத்தானி வீதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் 48ஆம் நாள் மண்டல பூஜையை ஒட்டி நடைபெற்ற திருவீதி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். குயவர்பாளையம் சாத்தானி வீதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் 48ஆம் நாள் மண்டல பூஜையை ஒட்டி யாகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. மேலும் பக்தர்கள் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் தலைவர் நடராஜன், உலகநாதன், சரவணன், ஹரீஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வெள்ளி கவச அம்மன் முகத்தை சாத்தினர். விழாவில் பக்தர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற அகில இந்திய சமூக நல அமைப்பின் வெள்ளி விழாவில் நடிகரும் இயக்குநருமான பாக்யராஜ் கலந்து கொண்டு பல்துறை அறிஞர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் 1999ஆம் ஆண்டு அகில இந்திய சமூக நல அமைப்பு தொடங்கப்பட்டது. இந்த அமைப்பால் பல்வேறு சமூக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இந்த அமைப்பின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா சித்தன்குடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் அமைப்பின் பொருளாளர் ராமதாஸ் வரவேற்க தலைவர் செல்வராஜ் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக அகில இந்திய சமூக நல அமைப்பின் நிறுவனரும் திரைப்பட நடிகருமான பாக்யராஜ் கலந்து கொண்டு வெள்ளி விழா மலரை வெளியிட்டார். தொடர்ந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த பல்துறை அறிஞர்களை புதுச்சேரியில் உள்ள பல்துறை அறிஞர்களை கண்டறிந்து 18 பேருக்கு சிறப்பு விருதுகளையும் வாழ்த்து மடல்களையும் 8 நபர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதுகளையும் அவர் வழங்கி கௌரவித்தார். இந்நிகழ்ச்சியில் அமைப்பின் புரவலரும் நடிகரும் இயக்குநருமான பாண்டியராஜன், இலங்கை வானொலி புகழ் PH ஷாகுல் ஹமீத் ஆகியோர் பங்கேற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை அமைப்பின் பொதுச் செயலாளர் கணேசன் மற்றும் பொறுப்பாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். சபரி ராயலு நாயக்கர் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் அரசால் வழங்கப்படும் இலவச மிதிவண்டிகளை மாணவிகளுக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு வழங்கினார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நீடராஜப்பேர் வீதியில் அமைந்துள்ள சபரி ராயலு நாயக்கர் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் திங்கட்கிழமை அன்று புதுச்சேரி அரசின் கல்வித்துறை மூலம் மாணவிகளுக்கு வழங்கும் விலையில்லா மிதிவண்டி மற்றும் மழை அங்கி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு 10ஆம் வகுப்பு பயிலும் 70 மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி மற்றும் மழை அங்கிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசின் கல்வித்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் சபரி ராயலு நாயக்கர் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் இந்திரா குமாரி மற்றும் பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களான ராமலிங்கம், குணசேகரன், கைலாஷ், சாமிநாதன், சிவகுமார், காமராஜ், சிவகுமார், விநாயகம், ஐயப்பன், ராஜா, ஜான், சசி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.